ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் டிஆர்பிலேருந்து எந்தமான வேலைவாய்ப்பு வந்து வரப்போகுது, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஆர்பி அதாவது டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டுக்கான ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் இன்றைக்கி வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம், அதாவது 2024 டிசம்பர் மாதமே வர வேண்டியது கிட்டத்தட்ட 3 மாதமாகி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 மாதம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போயாச்சும் வந்து வெளியிட்டிருக்காங்களே, அதை நினச்சி சந்தோஷப்படலாம். ஸோ மொதல் நோட்டிஃபிகேஷன் என்ன வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் எக்ஸாம் வந்து பார்த்தா வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா மனோன்மணியம் சுந்தரார் யூனிவர்சிட்டி மூலமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தா போயிட்டுருக்கு. மார்ச் மாதம் தான் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. அடுத்த கட்டமாக ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு இருக்க போது. இது அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ வேக்கன்சினா 232 வேக்கன்சி. ஏப்ரல் மாதம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர் லா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 132 வேக்கன்சி. மே மந்த் எக்ஸாம் இருக்க போது. இது வந்து பார்த்தா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பண்ணியாச்சு. எவ்வளோ வேக்கன்சினா 4000 வேக்கன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூலை மந்த் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஒரு பதவி கொடுக்குறாங்க. ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது. மொத்தமாக 180 ஸ்டூடெண்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் எக்ஸாம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது. 1915 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நவம்பர் மந்த் எக்ஸாம் இருக்க போது. நெக்ஸ்ட்டு பிடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. பிஆர்டி செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது. 1205 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்க போதுங்க. அதுக்கடுத்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. பிஓ நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போது. 51 வேக்கன்சி. மார்ச் மாதம் உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர் அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. எங்கே இருந்துன்னா காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு, ஒரு சில யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்க போது. இது எல்லாமே ரெக்வஸ்ட் யூனிவர்சிட்டியில் என்னமான வேலைவாய்ப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாரி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்த ஒரு பிளானரில் 7535 வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 வந்து பார்த்தா ஒரு கம்மியான வேக்கன்சி தான். அதிகபட்சமாகவே வந்து பார்த்தா இந்த 4000 வேக்கன்சி வரப்போகுது. அது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தா கொடுக்க போகிறாங்க. விரைவில் வந்து வரப்போகுது. ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த ஒரு ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு பிளானர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வெயிட் பண்ணியிருந்தால் மொத்தமே 7000 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க 9 நோட்டிஃபிகேஷனு. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துருக்கிற அந்த டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனே வந்து கிடையாது. ஸோ போன வருஷமும் வைக்கல, இந்த வருஷமும் வைக்கல. ஸோ எப்படி தான் தெரிய வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி. வர வர வந்து பார்த்தா டிஆர்பி போர்டு கொஞ்சம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தா சாட்டிஸ்ஃபைராக இல்லாமல் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு கரெக்டான டைமுக்கு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனாச்சும் கரெக்டாக வைக்கிறாங்க இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லா டீச்சருக்கையுமே ஒரு டிசப்பாயின்மெண்டான ஒரு ஆனுவல் பிளானே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆனுவல் பிளான் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.